Hi friends, welcome to my channel Lachus Making. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் ஜாக் F4 மெஷின் தான் யூஸ் பண்றேன். இந்த மெஷினுக்கு எப்படி ஆயில் மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்பதான் உங்களுக்கு வரும். நிறைய சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது எப்படி நம்ம ஆயில் மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் எவரெஸ்ட் மிஷின் சின்ன மிஷின் யூஸ் பண்ணேன். அதுக்கு நான் கேனில் ஆயிலை வச்சு ட்ராப்பாக போட்டு நைட் ஊற விட்டுட்டு மார்னிங் டெய்லி போடுவேன். மார்னிங் மிஷினை ஒரு டைம் தொடச்சிட்டு ஒரு பழைய துணியில் நல்லா அந்த ஆயில் இறங்குற வரைக்கும் மிஷினை அடிச்சுட்டு தான் நான் தைக்கிற துணியை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மிஷினில் அப்படி கிடையாது. இதில் நம்ம ஆயில் டேங்குக்குள்ளே ஊற்றிப்போம். கிளாத் எதுவுமே ஆயில் படாது, நல்லா நீட்டாக தைச்சிரும். இப்போது நம்ம எப்படி ஆயில் மாற்றி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் மாற்றுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக் பாயிண்ட்டை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு மிஷினை இல்லை கை லிஃப்ட் கொடுத்து பொறுமையாக தூக்கி பின்னாடி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டில் நம்ம நிறுத்தி வச்சிடணும். நிறுத்தி வச்சுட்டா இங்கே தான் ஆயில் டேங்க் இருக்குது. இதுதான் ஆயில் டேங்க்கு. இதுதான் ஃபில்டர். இந்த ஃபில்டர் வழியாக தான் மிஷினுக்கு ஆயில் போகும். அந்த டியூப் வழியாக யூஸ் பண்ண ஆயில் உள்ளே விழுந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ரோப் மாதிரி இருக்குதுல்ல, இது வழியாக தான் ஆயில் உள்ளே போகும். ஃபுல்லாக போய் இந்த சைடும் பாபின் கேஸ் போடுற சைடும் அந்த பாக்ஸில் ஆயில் இருக்கும். வேஸ்ட்டு இது எல்லாமே விழுந்து ஆயிலோடு சேர்ந்து அங்கே இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ எப்படி ஆயில் மாற்ற போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷினோட ஆயில் நல்லா கலர் மாறிடுச்சு. இது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்படி வந்துட்டால் கட்டாயம் நம்ம ஆயில் மாற்றியே ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிஷினோடைய ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இந்த இடத்துல நட்டு இருக்கும், அதை கழட்டி விடணும். இது வழியாக ஆயில் வெளியில் வந்துடும். கீழே நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அவனுக்குள்ளே ஃபஸ்ட்டு மேலே மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டை எடுத்துருங்க வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக நான் ஒரு பாக்ஸ் வச்சுட்டேன். ஒரு ஸ்டூல் போட்டு இந்த ஹோலுக்கு நேராக வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறமா உள்ள அந்த நட்டை கழட்டி எடுக்கலாம். மறக்காமல் பாக்ஸ் வச்ச அப்புறம் கழட்டுங்க, இல்லைன்னா ஆயிலெல்லாம் கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போது மேலே உள்ள அந்த நட்டை கழட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி கழட்டி எடுத்துட்டா ஃபுல் ஆயிலும் ட்ரைன் ஆகி பாக்ஸில் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக வெளியில் போயிடுச்சு. எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் புது ஆயில் ஊற்றணும். இங்கேயும் க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாக.
இப்போது இந்த அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். காட்டன் துணியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த நட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா இந்த ஹோலில் உள்ள ஆயிலெலாம் எடுத்துடணும். மிஷின்லேயும் லைட்டாக தொடச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தொடச்சிட வேண்டாம். சும்மா கைப்படாமல் பட்டும் படாமல் தொடச்சி எடுத்தாலே போதும். ஏன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ்டில் தான் இருக்கும். அதனால் டஸ்ட் எதுவும் ரொம்ப இருக்காது. நம்ம அந்த ஓல்டு ஆயில் தொடச்சி எடுக்கிறதுனால தொடச்சி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக நல்லா தொடச்சாச்சு. இந்த பக்கமும் தொடச்சாச்சு. மிஷினில் இங்கே ஒட்டியிருந்த டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் அந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன துணியை ஒரு குச்சியில் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா பட்ஸு வச்சு கூட எடுக்கலாம். அப்புறமா இந்த நட்டு கலட்டணும் இல்லைங்களா, அதையும் நல்லா ஒரு துணியிலே தொடச்சிருங்க. நல்லா அப்புறமா மேலோட்டமாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சும் லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆயில் எல்லாமே எடுத்துரும். அதுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் துணி வச்சு நல்லா தொடச்சாலே போதும். நான் என்னோடய திருப்திக்காக டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு டைம் தொடச்சிக்கிறேன். அப்புறமா இந்த நட்டு கலட்டினதை மாட்டிடணும். மாட்டின அப்புறம் தான் ஆயில் போடணும். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதே மாதிரியே டைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஆயில் லீக் ஆகும். நட்டு மூடின அப்புறம் இந்த மேக்னெட்டையும் கரெக்டாக அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மேக்னெட் எதுக்காக அப்படின்னா, நம்ம தைக்கும்போது சில சமயம் ஊசி உடஞ்சிரும்ல, அது உள்ளே விழுந்துருச்சுன்னா இந்த மேக்னெட் வந்து இழுத்து வச்சுக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம புது ஆயில் இதில் ஊற்றிடலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற மிஷின் ஆயில். இது எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் அப்படி ப்ரௌன் கலராக மாறிடும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே பாருங்கள், ஹை லோ 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஹை அப்படின்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கோட்டு வர நம்ம ஆயில் ஊற்றணும். நீங்கள் அப்பப்போ மிஷின் செக் பண்ணிக்கணும். ஆயில் குறைஞ்சது அப்படின்னா அந்த கோட்டுக்கு கீழே குறைஞ்சிருந்தது அப்படின்னா லோ அப்படின்றதுக்கிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆயில் ஊற்றியே ஆகணும்னு அர்த்தம். அப்படி இல்லை குறையாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடுச்சு, ஆயில் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடுச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம ஆயில் மாற்றியே ஆகணும். அப்போ தான் மிஷின் ரொம்ப நாள் நல்லா வரும். ஆயில் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஹை அப்படின்னு வர ஊற்றிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மிஷின்குள்ளே ஆயில் இருக்கிறது நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. பழைய ஆயில் பார்த்தீங்கள்ல எவ்வளோ அழுக்காக இருந்தது. இந்த மாதிரி இருக்கிற ஆயில் தான் அந்த மாதிரி ப்ரௌனாக மாறிடுது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை தான். நாமளே மாற்றிக்கலாம். வெளியிலேருந்து சர்வீஸ்க்குன்னு ஆள் கூப்பிடணுன்னு தேவையே இல்லை. இதுக்கப்புறம் மிஷினை நம்ம பழையபடி எடுத்து வச்சிடலாம். பழையபடி அதே மாதிரி கையை அடியில் கொடுத்து பொறுமையாக தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மிஷினுக்கு ஆயில் மாற்றி முடித்தாச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி.